SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் முக்கிய பாய்ச்சலான நிகழ்வு இந்த ஆண்டின் இறுதியில் நடக்க உள்ளது. இஸ்ரோவின் PSLV C-60 ராக்கெட் வரும் 30ஆம் தேதி இரவு விண்ணில் ஏவப்பட உள்ளது. திட்டம் வெற்றியடையும் பட்சத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் முக்கியமான அத்தியாயம் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தனது கனவு திட்டமான மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்த தீவிரமாக பணியாற்றி வருகிறது. அதன்படி வருகிற 2035ஆம் ஆண்டுக்குள் விண்வெளியில் இந்திய ஆய்வு மையத்தை நிறுவ திட்டமிட்டுள்ளது. இதற்கான முன் தயாரிப்பு திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இந்த திட்டத்தில் ஸ்பேஸ் டாக்கிங் எனப்படும் விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இஸ்ரோவின் PSLV C-60 ராக்கெட் டிசம்பர் 30ஆம் தேதி இரவு 9:58 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் பாய உள்ளது. இந்த முயற்சி இந்தியாவின் ககன்யான் திட்டம் மற்றும் எதிர்கால விண்வெளி ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கு முக்கியமான அடிப்படையாக அமையும் என்று கூறப்படுகிறது. ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் திட்டத்தின் கீழ் இரு தனித்தனி விண்கலங்களை விண்வெளியில் இணைக்கும் டாக்கிங் எனப்படும் தொழில்நுட்பத்தை இஸ்ரோ சோதிக்கிறது. PSLV C-60 ராக்கெட் மூலம் 220 கிலோ எடை கொண்ட STX-1 மற்றும் STX-2 எனப்படும் 2 சிறிய செயற்கைக்கோள்கள் உட்பட மொத்தம் 24 உப செயற்கைக்கோள்கள் 470 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள சுற்றுப்பாதைகளில் நிலைநிறுத்தப்படும். தனித்தனியாக இரு விண்கலங்களை விண்ணில் ஏவி அவற்றை இணையச் செய்வதற்கான சோதனை வெற்றி பெற்றால் அதனை சாதிக்கும் 4ஆம் நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும். இதற்கான வேலைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டம் இந்தியாவின் 2035ஆம் ஆண்டுக்கான தனித்துவமான விண்வெளி ஆய்வு மையம் மற்றும் நிலவிலிருந்து மாதிரிகளை திரும்ப கொண்டு வருதல் போன்ற விஞ்ஞான நோக்கங்களுக்கு அடித்தளமாக இருக்கும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் நவநீத கிருஷ்ணன். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.